நல்ல நல்ல நிகழ்ச்சி. வந்தாச்சு வந்தாச்சு பாலர் சங்க பேக்கேஜ், பாட்டு நாடகம் இன்றும் உண்டு. சந்தோஷமா வாங்க, உற்சாகமா வாழ, சந்தோஷமா வாங்க, உற்சாகமா வாழ. ஜாலி ஜாலி ராஹோலி ஆகலாம், ஜாலி ஜாலி ஜாலி, ஜாலி ஜாலி ராஹோலி ஆகலாம், ஜாலி ஜாலி ஜாலி. ஆஹா ஜாலி. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம பாலியர் சங்க செயலர் ஐயா சார்பாக ஆஹா ஜாலி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், உங்கள் பெற்றோரை நான் பார்த்தேன். ஏன் தான் பள்ளிக்கூடம் லீவ் விட்றாங்களோ, வீட்டில் இருந்துட்டு இந்த பிள்ளைகள் பண்ணுற தொல்லை தாங்க முடியலப்பா, பள்ளிக்கூடம் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்கள் பெற்றோர் சிலர் சொல்கிறத கேட்டேன். என்ன, நீங்களும் அப்படி தான் நிறைய சேட்டை பண்ணுறீங்களோ அப்படின்னா இந்த நிகழ்ச்சி முழுசும் உங்களுக்கானது தான். வீட்டில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சரியா? நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? கற்றுக்கொள்பவர்கள் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்போஸ்தலர் 7:22. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்ன ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கிங்க? இன்னைக்கு 2 பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அவங்கள வச்சு தான் இன்றைக்கி நம்ம பப்பட் ஷோ நடத்த போகிறோம். ஆனால் வளன்னு பேசாதீங்க. வளன்னு பேசலப்பா. சரி, நான் மேட்டருக்கு போகிறேன். பார்த்தீங்களோ, மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறோம். பார்த்தியா, நீ மதிப்பே கொடுக்க மாட்டேங்கன்னா அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த டேடிக்கு ஒன்றும் தெரியாது. சரி, பிரச்சனையை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. ஆமாம், உங்களுக்கு புரியுதா? ஆமாம், வீட்டில் ஒரே சண்டை. அதனால தான் இப்போ 2 பேரையும் நான் சமாதானப்படுத்தணும்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க. உங்கள் வீட்லேயும் ஆமாம், வீட்டுக்கு வீடு வாசப்படி சண்டை தானே. சரி, முதல்ல இவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுருவோமா? சார், மிஸ்டர் சார், சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை இந்த தம்பியை வச்சு? பார்க்க நல்ல பையனாக இருக்கானே.
ஆக்க நல்ல பையனாக தான் இருக்கும், ஆனால் எக்கவும் செல்ஃபோனில் நோண்டிக்கிட்டே இருக்கான். டேய் 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 பார்த்தியா, நான் கட்டுங்க இவரும் கிடைச்சோம். சரி சரி, நீ அடுத்தவங்கள குறை சொல்லக்கூடாது. நீ செல்ஃபோனை ஓயாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி படிக்கிறது? அண்ணே அதில் தானே படிக்க வருது. ஓ அதில் தான் படிப்பு வருதா? ஓ ஆன்லைனில் படிச்சுக்கிட்டு இருக்கியோ? சரி 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 சரி. அதை தவிர நீ என்ன செய்யக்கூடாது? அண்ணே சும்மா கட்டுங்கண்ணே. ஐயோ என்னையே திட்டி போட்டுருவான் போலே. பாரு, செல்ஃபோன் ரொம்ப பாதிப்பு நிறையா இருக்குது. அதான் பெரியவங்க சொல்கிறாங்க. சரி சரி நான் கேட்டுக்கிறேன். நல்லா பையன் பார்த்தியா, கேட்டுக்கிறான் சார். பார்த்தீங்களா, சொன்ன அழகாக கேட்டுக்கிறான் சார். கேட்குற மாதிரி நடிக்கான். அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்கள் நம்பணும் உங்கள் பிள்ளைய. நீங்கள் அவனை நம்பி அவன் மேலே ஒரு பொறுப்பை கொடுக்கணும் சார். இவனெல்லாம் நங்கி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். இங்கே பாருங்கள், பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம். நீங்கள் அவங்கள என்ன செய்யணும், மதித்து அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை தான் கொடுக்கணும். சும்மா கடிந்து கொள்ளக்கூடாது. நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. நீ அமைதியாக இரு. சரி, வேறு என்ன? செல்ஃபோனில் ஓயாமல் அது நான் அவனுக்கு சொல்லி அவனை நான் நல்லா வழிபடுத்துகிறேன். வேறு என்ன பிரச்சனை? அண்ணே என்னுடைய காசெல்லாம் களவாண்டுட்டு கவரானே. காசெல்லாம்? அண்ணே என்னண்ணே இப்படி சொல்கிறாரு? நான் களை வாங்க வேணாம், என் மூஞ்ச காத்த சொல்லுங்க. மூஞ்சா பார்த்தா அப்படி களவு செய்கிற மூஞ்சி மாதிரி தெரியல, நல்லா பையனாக தான் தெரியுறான். பணம்லாம் அப்படி காணாமல் பார்த்தா, அண்ணே இவன் தானே எடுக்கிறோம். நீ தான் எடுக்கிறியாம்மா? அண்ணே எல்லாம் எனக்கு தானே. எல்லாம் உனக்கு தானேண்ணா? எங்கள் டேடி எதுக்கு சம்பாதிக்கிறாரு? உங்கள் டேடி எதுக்கு சம்பாதிக்கிறாரு? வீட்டு தேவைகள் நிறையா இருக்குல்ல. நீ மட்டும் எல்லா பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா ஃபீஸ் கட்டணும், இபி கட்டணும், எத்தனை காரியங்கள் இருக்குது. வீட்டுக்கு அரிசி பருப்பெல்லாம் வாங்கணும். நீ எல்லா பணத்தையும் எனக்கு தான் சொல்லி அப்பா பர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதிர்காலத்துக்கு சேமிப்புன்னு ஒன்று இருக்காதேப்பா. நல்லா சொல்லுங்க. சரி சரி நான் பேசுகிறேன். நீங்கள் ஆனால் எக்கா கத்தலை என்ன திட்டிக்கிட்டே இருக்கார். திட்டிக்கிட்டே இருக்கார்? ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது. உன் மேலே ஒரு அன்பு இருக்குது அவருக்கு, அதனால தான் நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. இல்லைண்ணே உங்கள் அண்டையில் கொட்டுறாருண்ணே. சார், நம்ம பிள்ளைகளை நல்லா வழிபடுத்தணும்னா அன்பால் தான் அவங்கள திருத்தணும். சரிண்ணே நீங்கள் சொல்கிறனால நான் கேட்கேன். பார்த்தீங்களா, வீட்டில் சமாதானம் இல்லை. இப்போ நீங்கள் ஒருவரை மதித்து அப்பா சொல்கிறது கேட்டு நடந்தால் தான் வீட்டில் சமாதானம் வரும். ஆனால் இன்னொரு நான் காரியம் கேட்கேன். உங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்குதா? குடும்ப ஜபம் குடும்பமாக ஜபம் பண்ணுவீங்களா? இல்லவே இல்லை. ஐயோ சார், ஏன் சார் நம்ம வீட்டில் குடும்ப ஜபம் இல்லை? அதுக்கு நேரங்க இல்லை சார். நேரமே இல்லையா? அது நைட்டு நீங்கள் ஜபம் இல்லாமல் ஒரு 9 o'clock அந்த நேரம் தான் நான் என் ஒய்ஃபு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ? சரி சரி சரி, இங்கே பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, சரியா? அண்ணே நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் ஆரம்பிச்சிடறேன். குடும்ப ஜபத்தை தம்பி ஆரம்பி. அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யணும், குடும்பமாக ஜோமணும். குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்கிறாங்க, சரியா? அப்போ நமக்கு சமாதானம் வேணும்னா குடும்ப ஜபம் வேணும். கரெக்டு அண்ணன், நீங்கள் சொன்ன மாதிரி நானும் குடும்ப ஜபத்துக்கு இன்னையிலேருந்து ரெடி ஆகிடுறேன். வெரி குட். நல்ல ஒரு திருமணம் எடுத்துருக்கீங்க. நம்ம குடும்பம் சமாதானம் ஐக்கியமாக இருக்க நம்ம குடும்பமாக ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்களும் கொடுங்க ஜோம் பண்ணுங்க. கச்சரங்களை ஆசீர்வதிக்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பமாக சாட்சியாக சமாதானமாக வாழ்வோம். ஆமேன். குட்டி பிள்ளைங்களா, இப்போ நம்ம ஒரு அழகான ஸ்டோரி ஒன்று கேட்க போகிறோம். இப்போ அக்கா சொல்ல நீங்கள் கவனமாக கவனிக்க போகிறீங்க, ஓகேவா? சரி. ராஜு, என்னடா சாப்பாடு வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? சாப்பிடலாம்ல, சோறெல்லாம் காயுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னோடனே ராஜு சொன்னா, ஏம்மா எனக்கு இந்த சாம்பாரே பிடிக்காதுன்னு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மறுபடியும் அதே வச்சுருக்கீங்க. போங்கம்மா, சாப்பிடலாம் எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லி கோபத்தில் என்ன செஞ்சான் தெரியுமா? தட்டை தூக்கி வீசிட்டான். அப்புறமா அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? ஆமாம், பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காது தான். நீங்கள் சும்மா எப்போ வர்றாலும் என்ன தொணன்னுக்கிட்டே இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி அம்மாவை எதிர்த்து பேசினான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அவனோட தங்கச்சி மேரி, ஏம்மா இங்கே பாருங்களேன், என்னை ராஜு அடிச்சுக்கிட்டே இருக்காமா. ஏன்டா எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு தெரியாதா? எதுக்கு இப்போ தங்கச்சி அடித்த? ஏம்மா
நான் ஒன்றுமே செய்யலம்மா. இல்லை, அவன் பொய் சொல்கிறாம்மா. இங்கே பாருங்கள், என் பேப்பரெல்லாம் எப்படி கிழிச்சு போட்டான் பாருங்கள், எங்கள் டீச்சர் என்னை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தங்கச்சி அழுகுறா. இதே போல் ராஜுக்கும் அவன் தங்கச்சிக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ராஜு அவங்க அப்பாட்ட அவங்க அம்மாட்ட எல்லாத்துட்டையும் எதிர்த்து பேசுவான். எவ்வளவோ சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை. ரொம்ப முரடை மாதிரி பிஹேவ் பண்ணான். ஒரு நாள் பாருங்க, அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, ராஜு, இங்கே பாரு, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும்டா, எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் ராஜு அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஆனால் பாருங்கள், ஸ்கூலுக்கு போனால் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட ரொம்ப ஜாலியாக இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவான், வாங்கடா, நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், நான் துட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாலண்டியராக எல்லா உதவிகளும் செய்வான் அவங்களுக்கெல்லாம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசுவான், சண்டை போடுவான். இப்படியே இருந்தான். ராஜு இப்படியே போல் ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்போ பாருங்க, ஒரு நாள் ராஜு என்ன பண்ணான் தெரியுமா? வழியில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டியம்மா உட்காந்து இட்லியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதை பார்த்த உடனே அந்த ஸ்மெல்லு, அந்த சாம்பார், அந்த சட்னி ஸ்மெல்லாம் அவனுக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. உடனே பக்கத்தில் போய் கேட்டான், பாட்டி, இட்லி எவ்வளோ ரூபா? ஒரு இட்லி 5 ரூபா. உனக்கு வேணுமா? ஆமாம் பாட்டி, எனக்கு 3 இட்லி வைங்க அப்படின்னு சொல்லி 3 இட்லி வச்ச உடனே அதை சாப்பிட்டுக்கிட்டே பாட்டியை பார்த்தான். பாட்டியை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. பாட்டி ரொம்ப அழுக்கான சேலை உடுத்தியிருந்தாங்க, ரொம்ப கிழிஞ்சி போன சாரி உடுத்தியிருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவனுக்கு அழுகையாக வந்துச்சு. பாட்டி, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி இட்லி விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு பிள்ளைங்களாம் இல்லையா? நல்ல வீடுலாம் உங்களுக்கு கிடையாதா? ஏன் இப்படி இருக்கீங்க? உடனே அந்த பாட்டி சொன்னாங்க, தம்பி, எனக்கு 2 பசங்க உண்டு தம்பி, நல்லா வளர்த்தேன், கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை நான் எவ்வளோ வேர்வை சிந்தி நான் படிக்க வச்சேன் தெரியுமா? ஆனால் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளையிலே என்னை பார்த்து எதிர்த்து பேசுங்க. என் மகன் எனக்கு கீழ்ப்படியவே மாட்டான், எப்போ பாரு போய் சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பான். இப்படி தான் இருந்தான். ஆனால் வளர்ந்த பிறகு அவன் குணம் இன்னும் மோசமாயிட்டு. நல்ல வேலை கிடச்சிது அவனுக்கு, நல்ல கல்யாணம் பண்ணான். ஆனால் என்னை மறந்துட்டான், என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டான் தம்பி. நான் வேறு என்ன செய்ய? அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இட்லி விட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தியா? என் நிலமை இப்படி தெருவுக்கு வந்துட்டு பாரு தம்பி அப்படின்னு சொல்லி ராஜுகிட்ட சொல்லி அந்த பாட்டி அழுதாங்க. அதை பார்த்தோன்னே ராஜுக்கு அப்படியே அழுகையாக வந்துச்சு. பாட்டி, அப்படியா, நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வீட்டுக்கு போனான். அவனுக்கு மனசே சரியில்லை. அந்த பாட்டி அவங்க மகன் எப்படி இருந்தான்னு சொன்னாங்களே, அதே மாதிரி தானே என்னோடய வாழ்க்கையும் இருக்குது. நானும் பெரிய ஆளானோன்னு இப்படி தான் பண்ணிடுவேனோ. வீட்டுக்கு போனான். அம்மா அப்பாவை போய் அவங்க கையை பிடிச்சான். அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. என்னடா ராஜு, என்னாச்சு உனக்கு? அம்மா, நானும் நிறைய நேரத்தில் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உங்களை எதிர்த்து பேசி உங்களை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறதே கிடையாது. தங்கச்சி எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் எவ்வளோ கெட்ட பையனாக இருந்திருக்கேன். நான் வளர்ந்த பிறகு உங்களை நான் விட மாட்டேம்மா. நான் வளர்ந்த பிறகு நான் உங்களை வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டேம்மா. என்னடா சொல்கிற? நீ நல்ல பையனாயிட்ட பற்றியா? அதே எங்களுக்கு போதுமா. ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. நீ உன்னோட தவறான நிலையை உணர்ந்து நீ ஏசப்பா பிள்ளையா நீ மாறிட்ட பற்றியா? ஏசப்பா உன் தப்பெல்லாம் அப்போவே மன்னிச்சிட்டாரு. நாங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டோம். சரியா? இனிமேல் நீ சந்தோஷமாக இரு. சரியம்மா, சரிப்பா, நான் இனிமேல் நல்ல பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராஜு அந்த பாட்டியோட நிலைமையை பார்த்து தன்னோட வாழ்க்கையே மாறினதை நினச்சி சந்தோஷப்பட்டான். தம்பி தங்கச்சி, நீ யோசித்து பாரு, நிறைய நேரத்தில் வீட்டில் கோபப்படுறதில்ல, அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுதல்ல,
நிறையா நேரத்தில் தங்கச்சியை பயங்கரமாக முரட்டாட்டமாக நீ அடிக்கிறல்ல, யோசிச்சு பாரு. உன்னை பிடிக்குமா எல்லாத்துக்கும்? உன் வாழ்க்கை இப்படி இருந்தால் ஏசப்பாவுக்கு உன்னை பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. நீ இன்னைக்கே ஏசப்பா பிள்ளையா நீ மாறுவியாமா? பிள்ளைங்களா, நம்ம வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கக்கூடாது? இப்படியா? இல்லை. அப்போ இப்படியா? இல்லை. அப்போ இப்படியா? இல்லை. நாம் அன்புள்ள பிள்ளைங்களாக, பண்புள்ள பிள்ளையாக, குணசாலியான பிள்ளைகளாக என்ன செய்யணும்? இருக்கணும். Five, 4, 3, 2, 1. விற்றென்று ராக்கெட் உயரே செல்ல பெட்ரோல் பிரதானம். தம்பி உலகில் நீயும் உயர்வாய் வாழ தாழ்மை பிரதானம். விற்றென்று ராக்கெட் உயரே செல்ல பெட்ரோல் பிரதானம். தங்கை உலகில் நீயும் உயர்வாய் வாழ தாழ்மை பிரதானம். கிறிஸ்துவின் அன்பு உன்னில் இருந்தால் நீயும் ஒரு ஹீரோ. அந்த அன்பு உன்னில் இல்லை என்றால் நீயும் ஒரு ஜீரோ. கிறிஸ்துவின் அன்பு உன்னில் இருந்தால் நீயும் ஒரு ஹீரோ. அந்த அன்பு உன்னில் இல்லை என்றால் நீயும் ஒரு ஜீரோ. பாவத்தை வெறுத்து நீயும் வாழ்ந்து பாரு தம்பி. கர்த்தரின் ஆசீர்வாதம் மேன்மையாக்கும் தம்பி. பாவத்தை வெறுத்து நீயும் வாழ்ந்து பாரு தங்கை. கர்த்தரின் ஆசீர்வாதம் மேன்மையாக்கும் தங்கை. விற்றென்று ராக்கெட் உயரே செல்ல பெட்ரோல் பிரதானம். தம்பி உலகில் நீயும் உயர்வாய் வாழ தாழ்மை பிரதானம். விற்றென்று ராக்கெட் உயரே செல்ல பெட்ரோல் பிரதானம். தங்கை உலகில் நீயும் உயர்வாய் வாழ தாழ்மை பிரதானம். பிள்ளைங்களா, இப்போ எல்லோரும் சார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத அக்கா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலரு, அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர், அதுக்கப்புறம் 2 ஸ்கெட்ச் பென்னு, அப்புறம் கம்மு, பென்சில். ஃபஸ்ட்டு பேப்பரை எடுத்து நீங்கள் இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அழகாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 10 ஷீட்டு நீங்கள் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கா ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் ஷீட் எடுத்து அதையும் இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அழகாக ஃபோல்ட் பண்ணி இதை ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலரில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த ஷீட்டுக்குள்ள இப்படி அழகாக ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டு ஒரு குட்டியாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஸ்கெட்ச் பென் வச்சு ஹோலி பைபிள், எழுதி அதில் கம் போட்டு இப்படி அழகாக முன்னாடி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதில் சைடில் மீதி இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு ரெட் கலர் ஸ்கெட்ச் பண்ணி வச்சு இப்படி ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு பைபிள் கிடைக்கும். நம்ம டெய்லி இந்த பைபிளில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
நீங்கள் டெய்லி காலையிலையும் நைட்டும் நீங்கள் டெய்லி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது நீங்கள் பாக்கியவானா என்னப்படுவீங்க. அம்பிலா எதுக்கு அழுதுட்டு இருக்க? அம்மா பியூலா அடிச்சுட்டா. என்ன பியூலா அடிச்சுட்டாளா? உன்னையவா அடிச்சா? இரு, நான் அவளை ஒண்ணு உண்டு இல்லைன்னு பார்த்துட்டு வரேன். நீ இங்கே இரு, நீ இரு, நான் போய் என்ன கேட்டு வரேன். நீ இரு. பியூலா எதுக்கு நீ என் பிள்ளைய அடிச்ச? எதுக்கு அடிச்ச? நான் அடிச்சேன். அபிலாவை அடிச்சியா இல்லையா? அவங்க அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ இல்ல, நான் அடிக்கல. அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டனே. நான் உண்மையாவே அடிக்கல ஆண்டி. பேசிட்டு இருக்கும்போது நீ பேசிட்டு தானே இருக்கும். எதுக்கு அடிச்ச? பேசிட்டு இருந்தாலும் நான் இன்னைக்கு நீ அடிக்காம அவ அடிக்கன்னு சொல்லுவாளோ? ஐயோ நான் அவளை அடிக்கல, அவட்ட பேசவும் இல்ல. பாரு, அழுற அளவுக்கு நீ அடிச்சிருக்க. அழுதுகிட்டே இருக்கா. உனக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட நினைப்பேன். யாரு என்ன சத்தம்? என்னக்கா? உங்க மொவ என் பிள்ளைய அடிச்சிருக்கா. அவன் அழுதுகிட்டு இருக்காங்க. கிள்ளுதீங்க. என்ன செஞ்சா அப்படி? என் பிள்ளைய அடிச்சிருக்கா. அழ எப்போ அடிச்சா? அதெல்லாம் அடிக்க மாட்டாள. பியூலா ஜோமன்ற பிள்ளை, நல்லா பைபிள் வாசிக்க பிள்ளை. ஜோமன் இந்த பிள்ளை தாம்மா அடிச்சிருக்கு. இருங்க, நான் என் பிள்ளைய கூட்டுவேன். இருங்க, நான் என் பிள்ளைய கூட்டுவேன். அடிச்சியா? இல்லம்மா, நானும் அடிக்கவே இல்லை. அவட்ட நீங்க பார்த்து பேசவே இல்லம்மா. இங்க பாருங்க, என் பிள்ளை அடிச்சங்க பாரு, அழுதுகிட்டு இருக்கு. ஆமா, இந்த பியூலா இல்லம்மா, எங்க ஸ்கூல்ல என் கிளாஸ்மேட்டுமா. அதானே பார்த்தேன். ஏக்கா ஏக்கா கொஞ்சம் விசாரிக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, என்ன கொஞ்சம் பொறுமையா நிதானமா என்னன்னு விசாரிச்சுட்டு வரணும்னக்கா. இப்படி வந்து டக்குன்னு கண்ணத்தை பிடிச்சி முள்ளி எத்தனை திட்டுறீங்க. பார்த்துக்கா போங்க. சரி நீ வாங்க. அம்மா வைங்க. என்ன சவுண்டே கொடுக்க மாட்டேக்கா? செல்லுலே விளாண்டுட்டு இருக்கான். அம்மா எங்கே தான் போயிருக்காங்க? ஐயோ, செல்லுலே மூழ்கி போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, விஜயக்கா. ஆண்டி வாங்க. ஆண்டி வாங்க. நல்லா இருக்கியா பியூலா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க ஆண்டி, உட்காருங்க. அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே, நீங்க இருக்கீங்களா? நான் டீ போட்டு கொண்டு வரேன். இல்ல நான் அம்மாட்ட தான் பேசணும். நான் அம்மா வந்தோன்னு நான் பேசிக்கிறேன். அப்படியா? சரி ஆண்டி, சரி. அம்மாட்ட நான் வந்தேன்னு சொல்லு. கண்டிப்பா ஆண்டி, கண்டிப்பா சொல்லுங்க. சிவராணிக்கா வாங்க. விஜயக்கா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன் அக்னஸ். நல்லா இருக்காப்லையா? நல்லா இருக்கிறேன்க்கா. காலையில வீட்டுக்கு வந்தீங்களோ? ஆமா, பியூலா சொன்னா ஆண்டி வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா. சரி, ஏதோ என்ன பேசணும் நீங்களாமே என்கிட்ட. ஆமாக்கா, அதான் நானே பார்க்கணும்னு நினைச்சேன். நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கே வந்தாச்சு. சரிக்கா. பியூலாவை பார்த்தேன். பியூலா நல்லா வளர்த்துருக்கீங்கக்கா. நல்லா இனி உபசரிச்சா. சரி. ஆமா. ஜபராணிக்கா, உங்க வீட்டுக்கும் வந்தேன். எங்க வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா. அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அவ ஏன் சொல்ல போறா? ஒரே செல்லையே நோண்டிட்டு நான் நின்னதை கூட பார்க்கல. ஐயோ, பிள்ளைகள் கர்த்தர் தந்த பரிசு. அந்த பிள்ளைகளை அவருடைய வழியில நம்ம நடத்தணும். சரியாக்கா? என்ன நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சுதா? நல்லா பார்த்து ரசிச்சிங்களா? ரசிக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்களும் வீட்டில் நல்ல பிள்ளைகளாக நல்ல சுதந்திரங்களாக நீங்கள் இருங்க. வீட்டில் அப்போ மகிழ்ச்சி உண்டாயிரும்ல. வீணான பிரச்சனைகள் உங்களால் வராதில்ல. சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் தகப்பனே, நல்ல இந்த நிகழ்வுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்த்த அன்பு செல்லங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நான் இனி என்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம், வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நாங்கள் நடந்து கொள்வோம்னு சொல்லி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இதை காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்வில் யாவும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக இதை செய்யுங்க. இவருடைய வாழ்க்கையிலே வேண்டிய ஞானத்தை பலத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.